அவர் ஆதரிப்புகளை வந்து ஒன்றும் தப்பு இல்லை சார், ஆதரிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இத்தனை நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அத்தனை நடிகர்கள் மீறியும் அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்போ பெஞ்ச மழையில் வெள்ள பாதிப்புகள் அதிகம். ஒரு சிஎம்மாக வந்து லெட்டர் நிற்கணும்னு நினைக்கிறவர் இன்றைக்கி இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது உடனே அடுத்த செகண்டே வந்து அதிமுகலும் போகல, விஜய் இன்னைக்கு அந்த இடத்துல கேண்டிடேட் நின்று முதல் மாநாடு போட்டார். ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு என்ன நிலைமைன்னு அவர் பார்க்கல. அப்போ ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாதிக்கப்பட்டதே ஒரு சிஎம் மேலே கேண்டிடேட் நிற்கணும்னு ஆசைப்படுறவர் அந்த செகண்ட் இப்போ அங்கே நின்று என்ன நிலைமைன்னு பார்க்க முடியாதவர் இவர் ஒரு மாநிலத்தை எப்படி பார்க்க போகிறாரு? சரி, ஓகே. யார் யார் வந்தது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து மறைமுகமாக இருந்த நேரடியாக ஒளிபரப்பான திமுக தான் இறங்கி நின்று வேலை பார்த்தது. மறைமுகமாக வந்து அதிமுக வேலை பார்த்தது. மற்ற எந்த கட்சியிலும் எவ்வளோ இறங்கலை. சரிங்க, திமுக வந்தாங்க, சேத்தவாரி அடிச்சாங்க, அதுக்கு என்ன காரணம்? சேத்தவாரி அடிச்சாங்கன்னாக்கா இன்னைக்கு பிஜேபியோட ஆளுங்கட்சிகள் அங்கே இருக்கிறதுனால உள்நோக்க கட்சியை விவராது. அதுக்கும் கட்சிக்கும் சம்மதம் கிடையாது. அது உள்கட்சி விவரம், ஊர் விவரம், ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஊர் கவுன்சிலர் இவங்களோட செயல்பாடு செஞ்ச விவரம் அது. இப்போ அவர் வந்து வெளியே வந்தாருன்னா கூட்டம் கூடிடும், கூட்ட நெரிசல்ல. இப்போ சமீபத்தை பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட பட வெளியீட்டுல கூட ஒரு 2 பசங்க இறந்தாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இறந்தாங்க. அது மாதிரி இவர் நான் வெளியே வந்தால் கூட்டம் கூடி யாராவது உயிரிழப்புகள் ஏற்படும்னால வரலன்னு காரணம் சொல்றாரு. உயிரிழப்பு ஏறது காரணம் மட்டும் சொல்லக்கூடாது. உயிரிழப்பு எழுதவங்களுக்கு என்ன பண்ணாரு? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு 10 வீடு அடிச்சுட்டு போச்சு, ஒரு கோயில் கீழே உடஞ்சி விழுந்துச்சு, 2 பசங்க 2 பெரியவங்க உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழப்பு ஒரு நன்றி விசுவாசம் தெரிஞ்சாரா, இல்லை ஒரு மாலை கட்டி போட்டாரா, இல்லை ஒரு அறிவிப்பு ஏதாவது தெரிவிச்சாரா? நிறைய பேர் கூப்பிட்டு வந்து உதவி பண்ணார்ல. நிறைய பேர் ஊருக்கு கூப்பிட்டு வந்து உதவி பண்ணுறது உனக்கு சுயநலத்துக்காக நீ உதவி பண்ணலாம். பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து உதவி பண்ணணும், அவன் தான் மனதாபிமானம். இந்த வீடு இடிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆளுங்கட்சியில் வந்து வீடு வந்து கலைஞர் காப்பீடு திட்டத்துலேருந்து 166 வீடுங்க அந்த ஊருக்கு அந்த பஞ்சாயத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த ஊரில் கட்டி கொடுக்குறாங்க. மற்றது வந்து ஒரு ஏக்கருக்கு 17,500 பணம் கொடுக்குறாங்க. வீடு இல்லாதவங்க வீடு அலாட்மெண்ட் போட்டாச்சு. விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பாதிப்பு கம்மியானதுனால 2,000 தள்ளி விட்டுருக்காங்க. விருத்தாச்சலம் மாவட்டமெல்லாம் எதுவுமே அங்கே பாதிப்பு கிடையாது, அங்கே எதுவும் நிவாரணம் அறிவிக்கலை. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் மட்டும் தான் நிவாரணம் அறிவிப்பு. இது வந்து ஆளுங்கட்சி நேரடியாக இறங்கி செய்கிறாங்க. அங்கே உள்ள எம்எல்ஏ பண்ணுறாங்க, மாவட்ட கவுன்சிலர் பண்ணுறாங்க. சரி, ஓகே. நீங்கள் உங்களுடைய விஜயோட வருகை அந்த இதை சொன்னாலாம் ஓகேண்ணா, அது வரல, அவரோட குறைகளை சுட்டி காட்டுறது ஓகே. இன்னைக்கு திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் வந்து தரக்குறவா பேசுகிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறேன்? அது அரசியலில் பண்ணுறது ஆளு பேச தான் செய்வாங்க. அதுதான் சார், அது வந்து அரசியல்வாதிக்குள்ள இவங்க வந்து அவங்கள பேசுவாங்க, அவங்க வந்தால் இவங்கள பேசுவாங்க. அது மாதிரி சொல்லதான் கூடாது, அது தவறான விஷயம்தான். யாரோடைய மனிதனுடைய பொது சுயநலத்தை வந்து பர்சனல் யூஸ் இதை வந்து அரசியலையும் சரி பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடாது. அது அவங்களோட திறமை, அது பேச தப்பு. அதே மாதிரி லியோனி அவர்கள் கூட மேடைக்கு மேடை ஏறும்போது விஜய் பற்றி தான் கேவலப்படுறாரு, இது தப்பா? லியோனின்றது வந்து பட்டிமன்றத்தில் 1000 பட்டி அவரை எப்பயுமே பேசுறது தான். அது லியோனி பேசுகிறப்ப அதுக்கு பாரமான சீமான் கூட பேசுகிறாரு. மற்ற கட்சிக்காரன் ஒருத்தவங்க பேசும்போது அதுக்காக ஈடுபடுத்தி பேசுறது உண்மை. கட்சியோட கொள்கைகளை பற்றி பேசலாம்னா அவர்களுடைய தனி ஒழுக்கத்தை பற்றியோ இல்லை அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. எல்லா கட்சியிலும் அப்படி தானே பேசுகிறாங்க. நீங்கள் உங்களை மாதிரி நியூஸ் போகிறது தான் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் தான் பார்க்குறோம். அதை மாதிரி நாங்களா பக்கத்தில் வந்து பார்த்துன்னு பப்ளிக் நாங்கள் யாரும் பார்க்க முடியாது. அரசியல் ரீதியாக கொள்கையை நம்ம வந்து தாக்கி பேசிக்கலாம். அவர் யாரை வச்சிருக்காரு, இவர் யாரை வச்சிருக்காருன்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல. பேச்சில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முன்னாடி குஷ்பு அவர்களை பேசி சிறை சென்றாரு. இப்போ திரும்ப வெளியே வந்து எஃப்ஐஆர்லாம் மயிர் குற்றம் பண்ணுறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு தனி மனிதனா நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க, நமக்கும் குடும்பம் இருக்குது, இப்படி ஒரு விமர்சனம் தகாத வார்த்தைகள் பண்ணும்போது யாராக இருந்தாலும் குற்றம் தான். வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஈரோடு இடத்துல வரும்போது அது வந்து விஜய் நிற்கணுமா? அது அவரோட திறமை சார். நின்று மக்களை கவர் பண்ணி மக்களுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை பேட்டி கொடுத்து கொண்டு வர்றது, அவர் வெளில வர்றது அவரோட திறமை. இது வந்து நம்ம பப்ளிக் வந்து வரணும் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது வரணும் வரப்படுது. அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஆதரிக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்ட் அவர் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து, மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபா, இன்னும் பல சலுகைகள்லாம் அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி சலுகைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் தாண்டி விஜயால வர முடியும்னு நினைக்கிறேன்.
அது மக்கள் மனசில் தான் இருக்குது. அது யாராலுமே தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு, பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். திமுக ஆதரவு அவங்களோட கொள்கைகள்லாம் எடுத்து சொன்னா அவங்களை கொத்தடிமை அப்படின்ற ஒரு அழைக்கிற ஒரு வழக்கம் இருக்கு தமிழ்நாட்டில். அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக எடுத்து சொன்னால் கொத்தடிமையான்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு காரணமே கிடையாது. கொத்தடிமைன்றது வந்து யாருக்கும் யாரும் விட்டு கொடுத்து போகிறது கிடையாது. எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து எல்லா ரேஞ்சிலுமே இருக்கிறாங்க. மக்கள் வந்து 10, 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, பொது வரி இல்லாமல், சட்டம் தெரியாமல், அது இல்லாமல் எப்படியே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இலவசமாக கிடைக்கிறதுக்கு காரணம் என்னான்னு தெரிஞ்சுக்கிற அளவு இருக்கிறாங்க மக்கள். அதனால் மக்களை ஈடுபடுத்தாலும் பேச முடியாது. மக்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்போ திமுகவில் வந்து இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு அமைச்சர், மதிப்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு போய் வெளியே வந்திருக்காரு. உள்ளே இருக்கும்போது இலாக்கால அமைச்சராக வச்சிருந்தாங்க. அவரையே அமைச்சர் பதவி விட்டு வெளியே எல்லா சட்டத்துறையிலும் எல்லா அமைச்சருக்கும் எல்லாருக்குமே வந்து சட்டத்து ரீதியாக குற்றவியல் சட்டங்கள் இருக்குது. ஆனால் இதே செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடியும் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர் தான். அப்போ உள்ள கேஸு தான் இன்றைக்கி உள்ளே போனது. அப்போ உள்ள கேஸில் தான் இன்றைக்கி உள்ளே போயிட்டு ரிலீஃப் ஆகி வெளில வந்திருக்காரு. இன்றைக்கி அமைச்சர் தெரியும் அவர் உள்ளே இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு சஸ்பெண்டாக தான் இருந்துச்சு, அமைச்சர் பதவியில் இல்லை. இன்றைக்கி அது கோர்ட்டே வந்து தீர்ப்பு கொடுத்து வெளில வரும்போது இன்றைக்கி அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் உள்ளே இருக்க வரைக்கும் அமைச்சர் பதவி கிடையாது. உள்ளே வந்து கோர்ட்டு தீர்ப்பு நான் கொடுத்ததுக்கப்புறம் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க.